வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நறுக்கின வெண்டைக்காய், அதில் கடலை மாவு, கொஞ்சமாக சில்லி பவுடர், ஓமம் பொடி பண்ணது, சால்ட்டு சேர்த்து இதை கிளறி வச்சிடலாம். அடுத்ததாக கடாய் வச்சு வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நாம் இன்னொரு கடாய் வச்சு அதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து பெருங்காய பவுடரும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளி பியூரி சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா போட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு நல்லா கெட்டியாக இருக்கிற தயிரை அடித்து அதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நாம் தயார் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை அதோடு சேர்த்துடணும். சேர்த்து கிளறி விட்டால் சூப்பர் வெண்டைக்காய் ரெடி.